தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம். எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள். அது போதாமல் இப்போ இந்த கள்ளச்சாராய இதுக்கு ஒரே தீர்வு மதுவிலக்கு கொண்டு வரணும். இந்த எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அங்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுத்து சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்போம். இந்த சம்பவம் திமுக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். ஸ்டாலின் தன்னுடைய கடமையை தட்டி கழிக்கக்கூடாது. திமுக அரசு முழுமையாக தன்னுடைய பொறுப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த துறையினுடைய சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அதுதான் இதற்கு ஒரே தீர்வு. இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டவர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே பக்கத்து மாவட்டத்தில் ஒரு 4-5 அல்லது ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு இதே போன்று மரக்காணத்தில் ஒரு சம்பவம். அதில் கூட நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம கள்ளச்சாராயத்திற்கு துணை போகின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் மக்களை காக்கும் அரசாங்கமாக இருக்க வேண்டும். மாறாக மக்களுடைய உயிரை எடுக்கின்ற அரசாங்கமாக தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது. திமுக அரசாங்கத்தின் மேல மக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத சம்பவம். இந்த சம்பவத்திற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பொதுவெளியில தன்னுடைய மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்க்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகிறது. தொடர்ந்து மரணங்கள், உயிர் பலியானது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இந்நேரம் சென்றிருக்கணும். ஆனால் அவர் போகிறதுக்கு என்ன தயக்கம்? ஏன் மக்களை போய் பார்க்க மாட்டேங்கிறார்? பாதிக்கப்பட்ட மக்களை போய் இந்நேரம் பார்த்துருக்கணும்ல. ஆக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்திக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு சந்திக்கிறதுக்கு முகம் இல்லை. மிகப்பெரிய ஒரு தோல்வி, அரசாங்கத்தினுடைய தோல்வி. ஏன்னா அரசாங்கம் இயங்குகிறதா இல்லையா என்பதே இங்கே இதற்கு சரியான எடுத்துக்காட்டு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அங்கு சென்று அந்த மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும், இல்லது அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய. அதனாலதான் சொன்னேன், சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அதனாலதான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று மக்களிடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை சென்று அவர்களை பார்க்க வேண்டும். அப்பதான் தெரியும் உண்மை என்ன என்று தெரியும். பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களிடத்துல சொல்லுவாங்க, உங்களுடைய கையாளாகத்தனத்தால எங்களுடைய உயிர் போயிருக்கிறது.